ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. மாதந்தோறும் இந்த அந்தர்யோக நிகழ்ச்சியில் மதிய வேளையில் ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய வேதாந்த சூடாமணி என்ற நூலுக்கு பொருள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேதாந்த நூல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கலை சொற்கள், முக்கியமான சொற்கள், முக்கியமான விஷயங்கள், அதற்கு விளக்கமாக இந்த நூல் அமைந்திருக்கு. வேதாந்தம் படிக்கக்கூடியவர்கள் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றிய அடிப்படை அறிவை பெறுவதற்கு இந்த நூல் உதவியாக இருக்கின்றது. இறுதியாக பார்த்த பாடல் 15வது பாடல். குரு எத்தனை வகையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி 8 விதமான குருமார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, பிறகு நமக்கு பிரதானமாக வேதாந்தம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதாந்த குருவை வேதாந்தம் பயில விரும்புகின்ற ஒரு மாணவன் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். வேதாந்தம் படிக்க விரும்புகின்ற முமுட்சுக்கள் அதற்கான வேதாந்த சாஸ்திரங்களை எடுத்து உபதேசிக்கின்ற குருவை அணுகி அவரிடமிருந்து வேதாந்த ஞானத்தை பெற வேண்டும். எவ்வாறு அணுகுதல்? அதனால் குருவை அடைதல் என்பது முறைப்படி அடைதல்னு நூல்களில் வரும். முறைப்படி குருவை அணுகின்னு வரும். இப்போ குருவை அணுகிறதுல ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறை என்ன முறைங்கிறது தான் இந்த 15வது பாடலில் சொல்லி இருக்கிறார். அதை நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒரு படித்து நினைவுபடுத்தி கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம். 15வது பாடல் நான் திரும்ப சொல்லலாம், பதம் பிரித்து சொல்கிறேன். நானார் இப்பவம் எனக்கு வந்தவாறு என்கொல் நசிப்பது எவரால் என ஆய்ந்துன்னு இருக்கு. என ஆய்ந்து அலர்கரம் கொண்டு ஏகி ஆனா நல் கல்வி அறிவு அடக்கம் வைராகம் ஆதியாம் குணம் உடை சத்குருவை அடைந்து எதிர்மண் ஊனார பணிந்தெழுந்து அன்பால் கரங்கள் குவித்தே உறவழுத்தி அருட்குருவே என் பாசத்து ஒளிவு தானாம் எத்திரத்தினால் ஆம் என வினவல் சீடன் தனது விதிவத்து உபசன்னத்துவமாம் அன்றே. உபசன்னத்துவம்னா சரணாகதி அடைதல்.
சரணாகதை அடைகின்ற முறைமை என்ன என்றால், குருவை அணுகி குருவிடமிருந்து தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. பிரணிபாதனம் விழுந்து வணங்குதல், சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குதல் ஒன்று, அது சிஷ்யனுடைய சரணாகதியை காண்பிப்பது. அதுக்கப்புறம் பணிவிடை செய்து அவருக்கு சேவை செய்து, சேவையில் எந்த மாதிரியான சேவை இருக்குங்கிறது முந்தின பாடல்களில் வந்தது. 4 விதமாக குருவுக்கு ஒருவர் சேவை செய்யலாம் என்று. அப்படி குருவுக்கு சேவை செய்து குருவினுடைய அன்பை பெற்று அதன் பிறகு குருவிடம் தன்னுடைய ஐயங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இங்கே சிஷ்யன் கேட்கிறான், குருகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நான் யார், இப்பவம் எனக்கு வந்தவாறு என்கொள். நான் யார், நான் என்று நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த நான் என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, உண்மையிலேயே நான் யார், எங்கிருந்து வந்தேன், எப்படி வந்தேன், எனக்கு இந்த பிறவி எப்படி வந்தது, இந்த பிறவியிலிருந்து நான் விடுபடுவது எப்படி, நசிப்பது எவரால், நசிப்பது எப்படி, யாரால் என ஆராய்ந்து என்று சிந்தனை செய்து. அதனால் சிஷ்யன் முதல்ல தான் யோசனை பண்ணுறான், நான் யார், என்ன நமக்கு என்னன்னா. அதனால் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னேனா. இங்கு ஏன் பிறந்தாயின்னு பாட்டு, பழைய பாட்டு, கண்ணதாசன் பாட்டு இருக்குல்ல, அதனால் நாம் ஏன் பிறந்தோன்னு நமக்கே தெரியலை. அதனால் ஏன்னு தெரிந்து கொள்ள விரும்புகின்றான். இந்த பிறவி நான் யார், முதல்ல நான் யார், இந்த பிறவி எனக்கு எதனால் வந்தது, இந்த பிறவியிலிருந்து நான் யாரினால் எப்படி விடுபட முடியும், யாரோட அனுகிரகத்தினால இந்த பிறவியிலிருந்து நானாக விடுபட முடியாதுன்னு தெரியுது. ஏன்னா பிறவி பெருங்கடலாக இருக்கின்றது. எப்படி விடுபடுதல் என்பதை ஆராய்ந்து, என்பதை சிந்தித்து, யாரால் விடுபட முடியும் என்று சிந்தித்து அதற்கான குருவை தேடி அலர்கரம் கொண்டு ஏகி, கையில் அலர்ங்கிறது மலர், மலரை கைகளில் கொண்டு குருவை அணுகிற, குருவிட்ட போகிற பொழுது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. குருவை பார்க்க போகிற பொழுது, குழந்தைகளை பார்க்க போகிற பொழுது, தெய்வத்தை கோயிலுக்கு போகிற பொழுது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு போனாக்கா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும், குருவிடம் போகிற பொழுதும் ஏதாவது வாங்கிட்டு போகணும், கோயிலுக்கு போகிற பொழுதும் வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. அதனால் கையில் மலர் கொண்டு, ஆனா நல் கல்வி, ஆனானா கெடாதன்னு அர்த்தம், ஆகாத கெட்டு போகாத நல்ல அழிவில்லாத கல்வி, கேடு இல் விழுச்செல்வம், அதான் ஆனா நல் கல்வி, அறிவு அடக்கம் வைராக்கியம் ஆதியாம் குணம் உடை சத்குருவை அடைந்து. அதனால் குருவை போய் பார்க்குறார். எப்படிப்பட்ட குருவை? சத்குருவை, சத் விஷயத்தை சொல்லுகின்ற குரு, சதாச்சாரமுடைய குரு. அதனால் நல்ல கல்வி கேள்விகளால் சிறந்து இருக்கின்ற குரு, அப்புறம் நல்ல விவேக வைராக்கியம் இருக்கக்கூடிய குரு, பரிபூர்ண இந்திரிய நிகிரகம், உலக ஆசைகள் ஏதும் இல்லாத ஒரு குருவை அணுகி அடைந்து எதிர் மண் ஊனார அவர் முன்னாடி நின்று தன்னுடைய சரீரமானது முழுக்க சாஷ்டாங்கமால, ஊனாரன உடம்பு பூமியில் விழுந்து நன்கு பணிந்து எழுந்து, சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து எழுந்து, அன்பால் கரங்கள் குவித்து, ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட கைகளை கூப்பி, உறவழுத்தி அருட்குருவே, குருவே அவருடைய இருந்து உறுதியாக இருந்து, அருட்குருவே என் பாசத்து ஒளிவு தான் ஆம் எத்திரத்தினால், என்னுடைய பாசமானது, என்னுடைய இந்த சம்சார பந்தமானது எந்த முறையினால் ஒளிவடையும் நீங்கும் என வினவல் என்று வினவுதல். நல்ல குருவை, எப்படிப்பட்ட குருவை? சத்குருவாக இருக்கணும். நல்லா குருவுக்கான லட்சணம்லாம் சொல்லி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் குருமார்கள்னு இருக்கிறார்கள். நமக்கு ஆத்ம ஞானம், இந்த பிறவியிலிருந்து விடுபடுதல் என்பது தான் நம்முடைய லட்சியம்னா, அந்த பிறவியிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய குருவை அணுகி, அதுக்கு தான் அந்த லட்சணம் சொல்லி இருக்கு. வேறு ஏதாவது வேணும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி குருவை அணுகலாம். ஏற்கனவே குருவில் பல 8 விதமான குருமார்கள் சொல்லியிருக்கிறார். இங்கே இவன், இந்த மனிதன், இந்த ஜீவன் தன்னுடைய வேறு உலக விஷயங்களில் இவனுக்கு விருப்பம் இல்லை. நல்ல வைராக்கியத்தை வாழ்க்கையில் அடைந்திருக்கிறான்.
வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமைனா, பிறவாவை அடைய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் இவன். மற்ற உலக ஆசைகள் இருந்தால் அதை கொடுக்கக்கூடிய குருவை அணுகலாம். ஆனால் இவனுக்கு தேவை பிறவாத நிலை. ஆகவே பிறவாத நிலையை கொடுக்கின்ற அந்த ஞானத்தை உடைய குருவை தேடி அடைய வேண்டும். அதனால் கல்வி, அறிவு, அடக்கம், வைராக்கியம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட குரு யார் என்று பார்த்து, அதனால் சுருக்கமாக சொன்னால் வேதாந்த குருவை, வேதாந்த சாஸ்திரங்களை எடுத்து உபதேசம் செய்கின்ற குருவை அணுகி அவரிடத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய கேள்வியை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுகின்றான். தெளிவுபடுத்த விரும்பி தன்னுடைய கேள்வியை கேட்கிறான். என் பாசத்து ஒழிவு ஆம் எத்திரத்தினால், என்னுடைய சம்சார பந்தமானது எப்படி நீங்கும் என்று கேட்கிறது என்று வினவல். சீடன் தனது விதிவத்து உபசன்னத்துவமாம். சீடன் விதிப்படி குருவை சரணாகதி அடைகின்ற முறைமை ஆகும். இதுதான் முறை. இப்படி குருவை அணுக வேண்டும், இப்படிப்பட்ட குருவை அணுக வேண்டும், இப்படி அணுக வேண்டும். அணுகி தன்னுடைய ஐயங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் குரு என்ன பண்ணுறார்? அவனுடைய தகுதியை அறிந்து அவனுக்கு உபதேசம் செய்கின்றார். குரு உபதேசம் எப்படி இருக்கும்? குரு என்ன உபதேசம் பண்ணுவார்? வேதாந்தத்தை சொல்லுகின்ற குரு என்ன உபதேசம் பண்ணுவார்? அவருடைய உபதேச முறை எப்படி இருக்குங்கிறது அடுத்த பாடலில் சொல்லப்படுகின்றது. அதனால் உபதேச லட்சணம், அதனால் குரு லட்சணம், சிஷ்ய லட்சணம், அப்புறம் குருவை சிஷ்யன் அடைகின்ற முறைமை எப்படி அணுகணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குருவோட உபதேச லட்சணம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகின்றார். 16வது பாடல் படிக்கலாம். அணையவனது அதிகாரம் தெரிந்து அருளால் நோக்கி அஞ்சல் ஓம்பு என்று அபயகரம் சிரத்தில் இருத்தி புனைய வரும் ஸ்ருதி யுக்தியால் அவனது அனான்ம புத்தியினை ஒழித்து தாதான்மிய வாக்கியத்தால் நினையளரும் ஒரு பிரம்மம் நீயே என்று உள்ள நிலையை உணர்த்துதல் குரவன் உபதேசம் ஆகும். இணைய உபதேச முறை உத்தேசத்துடனே இலக்கணம் சோதனை எனும் மூன்றினையும் உடைத்தாமால் அணையவனது அதிகாரம் தெரிந்து, அவனுடைய தகுதி, அதிகாரம்ங்கிறது இங்கே தகுதி, அவனுடைய தகுதியை அறிந்து. இங்கே வேதாந்தத்தில் நம்ம அதிகாரம் அதிகாரிங்கிற வார்த்தை வரும். அதிகாரினா தகுதியை உடையவனுக்கு அதிகாரின்னு பேர். குவாலிஃபிகேஷன்னு சொல்கிறோமே, குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவன் அவனுக்கு அதிகாரின்னு பேர், குவாலிஃபிகேஷனுக்கு அதிகாரம்னு பேர். தெரிந்து, அப்போ அவனுடைய பக்குவத்தை அறிந்து அவன் உண்மையிலேயே என்ன தேடி வந்திருக்கிறான், என்ன எதிர்பார்க்கிறான், அவனுக்கு என்ன தேவை, என்ன பெறுவதற்கான தகுதி அவனுக்கு இருக்கின்றது. சிலர் நம்ம ஆசைப்படலாம், ஆனால் அந்த ஆசைப்படுவதை அடைவதற்கான தகுதி நமக்கு இருக்கணும். இவன் பிறவாத நிலையை அடைய விரும்புகின்றான்னா அந்த பிறவாத நிலையை அடைவதற்கான தகுதி, இங்கே வேதாந்தத்துக்கு தகுதி ஒன்று தான், சாதன சதுஷ்டயம் என்பது தான். பக்குவம், மனப்பக்குவம், விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம் அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கு. நூல் ஆரம்பத்திலேயே பார்த்துருக்குறோம். வேதாந்தத்தை படிக்க வருகின்ற அதிகாரிக்கு இருக்க வேண்டிய 4 தகுதிகள்: விவேகம், வைராக்கியம், சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு, முமுட்சுத்துவம். அது என்னங்கிறத முன்னாடியே விரிவாக சொல்லி இருக்கிறார். அது எந்த அளவுக்கு இருக்குது என்று பார்த்து, இல்லைன்னா அது வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, அதனால் கர்மயோகம்னா கொஞ்சம் விருப்பு வெறுப்பு அகங்காரம்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாக்க முதல்ல கொஞ்சம் நாளைக்கு ஆசிரமத்திலேருந்து சேவை பண்ணு, கர்மயோகம் பண்ணு. உபநிஷத்தில் அப்படிதான் இருக்குது. ஒரு பசுமாட்டை கொடுத்து 1000 பசுமாடு ஆக்கிட்டு வான்னா, ஒரே ஒரு பசுமாடை கொடுத்து காட்டில் மேய்ச்சி அது 1000 பசுமாடு ஆன பிறகு வா அப்படின்னு சொல்கிறார். அப்படி பிருகஸ்பதிகிட்ட போனால் இந்திரனுக்கே அப்படி, இந்திரன் முதலான இந்திரன் சில தேவர்கள் போகிறார்கள். ஏன்னா 32 வருஷம் கழிச்சு வான்னு சொல்கிறார். ஒரு உபதேசம் பண்ணுறார். முதல்ல ஒரு உபதேசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 32 வருஷம் கழித்து போகிறார். அப்புறம் தான் அடுத்த உபதேசம். அப்படி இருக்குது. அப்போ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் படிப்படியாக சொல்லுதல்.
முதல்ல கர்மயோகமா இல்லை உபாசனை அந்த மாதிரி ஜபம் தியானம் அதற்கான தீட்சை கொடுத்து அதை சொல்லி கொடுக்கறது. நல்ல விவேக வைராக்கியம் இருந்தால் வேதாந்த நூல்களை சொல்கிறதுன்னு நல்ல அவர்களுடைய தகுதி தெரிந்து அவனுடைய தகுதி தெரிந்து. அதுக்கப்புறம் தீட்சையில் பலவிதம் இருக்குது. அதனால் அருளால் நோக்கினா சக்ஷு தீட்சைன்னு பேர். கண்ணால் கருணையோட அன்போட அவனை பார்த்து. அதனால் குரு பார்த்து. அதனால் குரு பார்க்க கோடி நன்மைனா. குருனா நவகிரகத்தில் இருக்க குருன்னா அந்த குரு இல்லை, இங்கே சத்குரு. அதனால் குரு கண்ணால் பார்த்துனா அருளால் நோக்கி, அருளோட கருணையோட அன்போட நோக்கி பார்த்து சக்ஷு தீட்சை. அப்புறம் அஞ்சல் ஓம்பு என அபயகரம் சிரத்தில் இருத்தி ஸ்பர்ஷ தீட்சை. பயப்படாத, நான் இருக்கிறேன் என்று அவனுக்கு அபயகரம் நல்ல கை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்து அவனுடைய சிரத்தில் இருத்தி கையை அவனுடைய தலையில் வைத்து ஸ்பர்ஷ தீட்சை. முதல்ல சக்ஷு தீட்சை, அதுக்கப்புறம் ஸ்பர்ஷ தீட்சை. புனைய வரும் ஸ்ருதி யுக்தியால் அவனது. புனைய வரும்னா எப்பொழுதும் அழியாமல் இருக்கின்ற, எப்பொழுதும் சனாதனம்னு சொல்கிறோம், அந்த வார்த்தை தான் இங்கே. ஸ்ருதி வேதாந்தம், வேதாந்தம். வேதாந்தத்தை புனைய வரும்னா எப்பொழுதும் புதுமையாகவே இருக்கின்ற வேதாந்த வாக்கியங்களையும். யுக்தினா அது யுக்தியோடு சிஷ்யனுக்கு புரிகிற மாதிரி பலவிதமான தர்க்க நியாயங்களோடு. அதனால் சாஸ்திரத்தில் இருக்கிறது அப்படியே சொன்னாக்க கேட்பவர்களுக்கு அது புரியணும். புரிகிற மாதிரி தேவையான நியாயங்களை யுக்தியை எடுத்து சொல்லி தர்க்க ரீதியாக ஸ்ருதி வாக்கியங்களை எடுத்து சொல்லி. ஏன்னா இந்த வேதாந்த விஷயமே அறிவு ரீதியாக ஆராய்ச்சி பண்ணுறது தான். வேதத்தினுடைய கர்ம காண்டம் அப்படி இல்லை, அது மனப்பாடம் பண்ண வேண்டியது. எந்தெந்த மந்திரத்தை எந்தெந்த யாகத்தில் பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு பிரயோகம்தான். இப்போ முதல்ல குருட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும் முறைமை தெரிந்து கொண்டால் போதும். ஆனால் வேதாந்தம் படிக்கிறது அங்கே அர்த்த சிந்தனம்ங்கிறது தான் பிரதானம். மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது முடிந்தால் பண்ணலாம், ஆனால் அதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்வது அதுதான் முக்கியம். அதனால் அப்படி புரிந்து கொள்வதற்கு யுக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் யுக்தியால் பலவிதமான நியாயங்களால் அவனது அனான்ம புத்தியினை ஒழித்து அவனுடைய தவறான அறிவை நீக்கி. இங்கே அனான்ம புத்தினா அவனுடைய அறியாமை. ஆத்மா அல்லாதது அனான்மா, ஆத்மா அல்லாதது அனாத்மா. அனாத்மாங்கிறத அனான்மான் இருக்கு. ஆன்ம புத்தி அனாத்ம புத்தி, ஆத்ம புத்தி அனாத்ம புத்தி. அனாத்ம புத்தினா ஆத்மா அல்லாததை ஆத்மாவாக நினைத்தல், தவறான அறிவு. உடம்பு மனது இவைகள் ஆத்மா அல்ல. ஆத்மானா நான், உண்மையான நான், மெய்ப்பொருள். இந்த உடம்பு உயிரிடத்தில் ஆத்மாவிடத்தில் இருக்கின்றது. ஆத்மாதான் மெய்ப்பொருள். ஆத்மா இருக்கிறதுனால தான் உடம்பு இருக்குது, உடம்பு இயங்குகின்றது. அதே மாதிரி பரமாத்மா இருக்கிறதுனால தான் உலகம் இருக்கிறது, உலகம் இயங்குகின்றது. ஆனால் நமக்கு ஆத்மாவை பற்றிய விவேகமும் இல்லை, பரமாத்மாவை பற்றிய விவேகமும் இல்லை. உலகம்தான் நமக்கு ஸ்தூலமாக இருக்குது, அது தெரியுது. அதனால் உலகம் இருக்குது, உலகம் தானாக இயங்கி கொண்டு இருக்குன்னு நினைக்கிறோம். இறைவனை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. சொல்ல போனால் இன்னும் போனால் இறைவன் இல்லவே இல்லைங்கிறான். இறைவன் எங்கேயோ இருக்கலாம்னு நினச்சா கூட பரவாயில்ல. உலகம் இருக்குது, உலகத்தை படைத்தவர்னு ஒருத்தர் இருக்கலாம், அவர் எங்கேயோ இருக்கிறார் நினச்சா பரவாயில்ல. அப்படி இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கின்றது, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னா. அதே மாதிரி உடல் இருக்குது, உடல் இயங்குவதற்காக ஒரு காரணம் இருக்கிறது, அது உயிர், அது ஆத்மா என்று சிந்தித்தாலும் பரவாயில்லை. ஆனால் உடம்பே ஆத்மா, உடம்பே நான் என்று சாதாரணமாக நினைக்கின்றோம். உண்மையில் உடம்பு நானான உடம்பு ஒரு ஜடப்பொருள், பஞ்சபூதங்களால் ஆனது நமக்கு தெரியும். உடம்புலேருந்து உயிர் போயிட்டாக்கா அதற்கப்புறம் அது ஒன்றும் இல்லை. எங்கள் நான்னு சொல்கிற ஆள் இருக்க மாட்டான். இப்போ உடம்பு உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லி கொண்டு இருக்கிற ஆள் உடம்புலேருந்து உயிர் போன பிறகு எங்கே போகின்றான்? இந்த உடம்புக்கு உயிர் எப்படி வந்தது? உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? எல்லாம் யோசித்து பார்த்தா நமக்கு புரியும். இந்த உடம்பு பஞ்சபூத காரியம், ஆகவே ஜடமானது. உடலை இயக்குகின்ற ஒரு உயிர் உடலுக்கு வேறாக இருக்கின்றது. அதான் சாஸ்திரம் ஆத்மான்னு சொல்லுது.
ஆனால் அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் உடலையே நான் என்று நினைக்கின்றோம். அதனால் அனாத்மாவாகிய நான் அல்லாததை நான் என்று கருதுகிறோம். அதற்கப்புறம் உடம்புக்கு வேறாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அறியவே இல்லை. அதனால் ஆத்மானு ஒன்று தெரியவே இல்லை. ஆத்மா அல்லாத உடலை ஆத்மா என்று நாம் நினைக்கின்றோம். அதான் அனாத்ம புத்திங்கிறார். அனாத்ம புத்தி அப்படிங்கிறது அனாத்மாவை ஆத்மாவாக நினைக்கின்ற புத்தி, ஆத்மாவை அறியாத புத்தி. ஆத்மானு ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குது, எப்படி எங்கேயோ எப்படியோ இருக்குது, ஆனால் இருக்குன்னு முதலையாவது அதையாவது ஏற்றுக்கொள்ளணும். உடம்புக்கு வேற உடம்பு இயங்கிறதுக்கு காரணமாக ஒன்று இருக்குது. உடம்புலேருந்து உயிர் போன பிறகு அங்கே எஞ்சி என்ன இருக்குது? பஞ்சபூதம் தான் இருக்குது. இருக்கிற வரைக்கும் உடம்பு நான் நம்ம பேசி கொண்டு இருந்தாலும் அல்லது மற்றவர்களையும் உடலாகவே பார்த்து கொண்டு இருந்தாலும் இறந்து போன பிறகு அவர் எங்கேன்னா அவர் போயிட்டாருங்கிறான். இருக்கிற வரைக்கும் அவரை தர அந்த உடம்பை பார்த்து தானே அவர்னு பேசி கொண்டு இருந்தேன். அவரை அந்த உடம்பு தான் நான் நினைத்து கொண்டு இருந்தேன். அந்த உடம்பு தான் அவர் உடம்பு தான் உண்மையில் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குன்னா அவர் போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இல்லை, உடம்பு அப்படியே தானே இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அப்போ மட்டும் உடம்பு அவர் போயிட்டார், அவர் இல்லை, உடம்பு தான் இருக்கிறது, அவர் போயிட்டாருங்கிறோம். இப்போ உடம்புக்கு வேறாக ஒன்று இருக்குங்கிறது நமக்கு அனுபவத்தில் இருக்கின்றது, தெரிகின்றது. அந்த ஒன்று என்ன, எப்படி இருக்கிறது, அந்த உடம்புக்கும் இந்த உடலுக்கும் இருக்கக்கூடிய, அந்த உயிருக்கும் உடம்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னங்கிறத பற்றி நம்ம சிந்தனை பண்ணவில்லை. அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த உடலையே நான் என்று நினைக்கின்றோம். உடலையே நான் நினைக்கிறோம், உடலுக்கு வேறாக ஒன்றும் இல்லை என்றும் நினைக்கின்றோம். அதான் நாஸ்திகவாதமாக இருக்கின்றது. இது தவறான அறிவு. அதனால் அனான்ம புத்தியினை இப்படி இருக்கக்கூடிய தவறான அறிவை ஒழித்து, கயிறு இருக்கு, இவன் பாம்பாக பார்க்கிறான், அறியாமையினால் அரை இருட்டில் பாம்புன்னு பார்க்கிறான். அப்போ என்ன ஆகுது? இருக்கிற கயிறு தெரியலை ஒன்று, பாம்பு தெரிகிறதுன்னு ஒன்று. ரெண்டு மிஸ்டேக், ரெண்டு தவறு நடக்குது. அங்கே உண்மையில் என்ன பொருள் இருக்குன்னு தெரியவில்லை. அப்படியே இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. கயிறே இருக்குது, கயிறே தெரியலைன்னா அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் பாம்பு தெரியுதுன்னா இருக்கிறது தெரியலை, இல்லாத ஒன்று இருப்பதாக தெரிகிறது. எது உண்மையில் இருக்கிறதோ அது இல்லை, அது தெரியவே இல்லை. எது உண்மையில் இல்லையோ அது இருப்பதாக தெரிகின்றது. ரெண்டு மிஸ்டேக் இருக்குது. அதனால் ஆவரணம் விக்ஷேபம்னு சொல்லுவோம், மறைப்பு. அப்புறம் இன்னொரு தோற்றம், பொய்த்தோற்றம். மெய்ப்பொருள் தெரியவில்லை, பொய்யான பொருள் தெரிகின்றது. அந்த மாதிரி ஆத்மா தெரியவில்லை, அனாத்மாவாகிய உடல் நான் என்று கருதப்படுகின்றது, நினைக்கப்படுகின்றது. அதான் அனான்ம புத்தி. அனான்ம புத்தியினை ஒழித்து, அதனால் குரு உபதேசம் பண்ணுறார். எந்த வேதாந்த நூல்கள், வேதாந்தம்ங்கிறது உபனிஷத்துக்கள், உபனிஷத்துக்களில் இருக்கக்கூடிய இந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லுகின்றார். கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனகர்னு சிஷ்யன் கேட்டால் அதுக்கு குரு சொல்கிறார். அதில் நம்ம கேன உபனிஷத்தில் பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு உபனிஷத்துலையுமே இந்த கருத்து தான். உடம்புக்கு வேறாக என்ன இருக்கிறதுன்னு உபனிஷத்துக்கள் அதை பற்றி விரிவாக ஆராய்ச்சி பண்ணுது. இந்த ஆத்மா அனாத்மா சம்பந்தத்தை பற்றி, அனாத்மா எப்படி வந்தது என்பதை பற்றியும், ஆத்மா எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியும் விரிவாக உபனிஷத்துக்கள் ஆராய்ச்சி பண்ணுகின்றன. ஆகவே அந்த உபனிஷத்து வாக்கியங்களை எடுத்து உபதேசம் செய்து இவனுடைய அனான்ம புத்தியை, இந்த உடம்பு நான் என்ற தவறான அறிவை நீக்கி, அது மட்டுமல்ல ஆத்மா நீ என்பதையும் தாதாத்மிய வாக்கியத்தால் நினையலரும் ஒரு பிரம்மம் நீயே என்று உள்ள நிலையை உணர்த்துதல். இந்த உடம்பு மட்டும் இல்லை, உடம்புக்கு வேறாக உடம்பை அறிகின்ற, உடம்பை இயக்கி கொண்டிருக்கின்ற, உடம்பு இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்கின்ற சைத்தன்ய சுரூபமான ஆத்மா இருக்கிறது. அதை குரு மேலே அதை அறிமுகப்படுத்துகின்றார். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பலவிதமான யுக்தி நியாயங்களால் சொல்கிறார். அத்தியாரோப அபவாத கிரமம் அல்லது பஞ்சகோஷ விவேகம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு அவஸ்தா 3 சரீரத்திரைய விவேகம், இல்லை அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதெல்லாம் கோஷமாக இருக்குது, இதெல்லாம் ஜடமாக இருக்குது, பஞ்சபூத காரியமாக இருக்குது. இதற்கு வேறாக ஒரு சைத்தன்யம் இருக்குது. அந்த சைத்தன்யத்தினுடைய சம்பந்தத்தினால தான் இந்த உடலானது இருக்கின்றது, இயங்குகின்றதுன்னு சொல்லி
இந்த உடம்புக்கு வேறாக சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய அறிவை கொடுக்கின்றார். அதற்கப்புறம் அந்த ஆத்மா பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மமே. இந்த உடம்புக்கு வேறா உடம்பு இருப்பதற்கும் இயங்குவதற்கும் உடம்புக்குள்ள நான் நான் என்று விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு இருக்குது. நான் என்னுடைய உடலை உணர்கின்றேன், பார்க்கின்றேன், அறிகின்றேன்னா இப்போ உடம்பு வேற, நான் வேற. ஆனால் உடம்புக்கு வேறான ஒரு அறிவு பொருள் இருக்கிறதுங்கிறத முதல்ல உபதேசம் பண்ணி புரிய வைக்கிறார். பஞ்சகோச விவேகம் இல்லை அவஸ்தாத்திரைய சாட்சினா 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கின்றது. விழிப்பு, கனவு, உறக்கம் 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக மாறாத ஒரு அறிவு இருக்கின்றது. இப்போ நான் என்று நாம் நினைக்கிற பொழுது, நாம் சொல்கிற பொழுது அந்த நான்கிறத ஜடம் நான்கிறது ஜடமா இல்லை அது ஒரு அறிவு பொருளா? நான்கிறது நம்மால், நான் இருக்கிறேன்கிறது நம்மால் உணரப்படுது. அப்புறம் நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன், அங்கே அறிவு இருக்குது. வெறும் ஜடம் மட்டும் இருந்தால் கல் மண் நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன்னு சொல்லுமா? அது சொல்லாது. அங்கே இருப்பு மட்டும் இருக்கே ஒழிய அது அறிகின்ற உணர்வு, அறிவு அதற்கு கிடையாது. ஆனால் ஒரு ஜீவன்கிற பொழுது நான் இருக்கிறேன் என்பதை நான் அறிகின்றேன். எனக்கு நான் இருக்கேங்கிறது தெரிகிறது. எவ்வளோதான் கரண்ட்டு போனாலும் இருக்கியான்னு கேட்டால் கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேன் நம்ம சொல்கிறது இல்லை. வேறு ஏதாவது ஜடப்பொருள்னால் அதை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இருக்கியான்னா இருக்கிறேன்னு. அப்போ நான் இருக்கிறேன்ங்கிறது எனக்கு தெரிகின்றது. அது சுயமாக விளங்கி கொண்டிருக்கின்றது, ஸ்வயம் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதை அறிந்து கொள்வதற்கு வெளியே இருந்து எந்த லைட்டும் தேவையில்லை. நான் அறிவு பொருளாக இருக்கிறேன். அது எப்போ விழித்திருக்கிற பொழுது மட்டுமானா இல்லை, விழிப்பு, கனவு, உறக்கம் 3 நிலைகளிலுமே இந்த 3 நிலைகளுடைய மாறுபாட்டையும் அறிகின்ற அறிவு பொருளாக இந்த அறிவு நான் இருக்கின்றேன். யார் தூங்குனானோ அவன் தான் கனவு காண்கிறான், அவனே கனவில்லாத உறக்கத்தில் இருக்கிறான். அப்புறம் அதிலிருந்து விழித்து வர்றான். வேற ஆள்னு சொல்ல முடியாது. இந்த உடம்போடைய அவஸ்தைகள் மாறுது, உடம்போட நிலைகள் மாறுது, உடம்பே மாறுது. விழிப்பு நிலையில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யுது. கனவு நிலையில் ஸ்தூல சரீரம் செயல்படாமல் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் மட்டும் செயல்படுது. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா இந்த ஸ்தூல சூக்ஷ்ம 2 சரீரம், மனசும் வேலை செய்யலை, உடம்பும் வேலை செய்யலை, ஆனால் இருக்கிறான். அப்பொழுதும் நான்கிறது இருக்குது. மனசு எந்த கண் எதையும் பார்க்கலை, காது எதையும் கேட்கலை, மனசு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் அப்பொழுதும் ஒருவன் இருந்து கொண்டிருக்கின்றான். தூங்கி எந்திரிச்சவுடன் ஒன்றையும் அறியாமல் நான் சுகமாக தூங்கினேன்னா. அப்போ தூங்கினா ஆள் யார்? தூங்கினால் ஒரு ஆள் இருக்கிறான். அந்த தூங்க அனுபவத்தை அனுபவித்தவன் இருக்கின்றான். அப்புறம் அவன் நல்லா ஆழ்ந்து தூங்கி கொண்டு இருக்கிற பொழுதும் 2 தடவைக்கு 4 தடவை கூப்பிட்டா எந்திரிச்சிட்றான். அப்போ அவனுக்கு அது கேட்குது இல்லை. அப்போ தூங்காத கேட்டுக்கொண்டு இருக்கிறவன் ஒருவன் இருக்கிறான்ல. தூங்கிட்டா கேட்காதே, இப்போ தூங்குது, கொஞ்சம் 2 தடவை 4 தடவை திரும்ப திரும்ப கூப்பிட்டாக்கா அவன் விழித்து கொள்ளுகிறான். நம்மளை தான் வேற பேரை சொல்லி கூப்பிட்டா எந்திரிக்க மாட்டான், அவன் பேரை சொல்லி கூப்பிட்டா தான் எந்திரிக்கிறான். அப்போ அந்த தூக்கத்திலையும் நான்கிற ஒன்று அங்கே இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நான் அறிவு பொருள், எப்பொழுதும் அறிகின்ற பொருள், அறிவாகவே இருக்கின்ற ஒரு பொருள். இப்படியெல்லாம் யுக்தி சொல்லி குரு இந்த உடம்பு மட்டும் நீ அல்ல, மனது மட்டும் நீ அல்ல, உடல் மனது செயல்படாத பொழுதும் நீ இருக்கின்றாய். ஆகவே நீ அறிவு பொருள். உடம்பு மனது ஜடப்பொருள், அது அறியப்படும் பொருள். உடம்பு மனது ஜடப்பொருளாக இருக்குது, அது அறியப்படுவதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு வேறான ஓர் அறிவு இருக்கின்றது, அதுவே உண்மையான நான், உண்மையான நீ என்று சொல்கிறார். அதற்கப்புறம் அந்த நீ அதுதான் ஆத்மா என்று சாஸ்திரம் சொல்லுது. அந்த ஆத்மா அது சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டால் சத்து சித்து ஆனந்தம். ஏன் சத்து சித்து ஆனந்தம்? நான் இருக்கிறேன், அது சத்து. சத்துனா நான் இருப்பு. இப்போ நான் இருக்கிறேங்கிறதுல சந்தேகம் இல்லை. நான் இருக்கிறேன் சத்தம்சம். எப்போ இருக்கிறேன்? விழிப்பு நிலையில் மட்டுமா? விழிப்பு, கனவு, உறக்கம் 3 நிலைகள்லையுமே நான் இருக்கிறேன். அதனால் நேற்று இருந்தேன், இன்றைக்கி இருக்கேன், நாளைக்கு இருப்பேன். அதனால் சத்து ஒரு இருப்பு, மாறாத ஒரு இருப்பு இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. உடல் மாறிக்கொண்டு இருக்கின்ற பொழுதும் மாறாத இருப்பானது இருக்கின்றது. அதுக்கப்புறம் அந்த இருப்பு மாத்திரம் இருக்கான்னா அங்கே ஜடமாக இல்லை, இருப்பு அறிவாகவும் இருக்கின்றது. நான் இருக்கிறேன் என்பதை உணர்கின்றேன், அந்த இருப்பை நான் அறிகின்றேன். ஆகவே சித்து, நான் சித் ஸ்வரூபமாகவும் சேதனமாகவும் இருக்கின்றேன். அதுக்கப்புறம்
அந்த சத்து சித்து அது அனந்தமாக முடிவில்லாததாக இருக்கின்றது. அப்புறம் அது ஆனந்தமாகவும் இருக்கின்றது. அதனால் சத்து சித்து ஆனந்தம், அது ஆனந்தமாக இருக்கிறேன்னு நமக்கு தெரியலைன்னாலும் ஆனந்தமாக தான் அது இருக்கின்றது. ஏன் இருக்குது, எப்படி தெரியுதுன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் ஆனந்தமாக தான் இருக்கும். இந்த ஸ்தூல உடம்பு மனசோட சம்பந்தம் இல்லாத பொழுது நாம் ஆத்மா மாத்திரம் இருக்குது, அப்போ ஆனந்தம் இருக்குது. எப்போ உடம்பு மனசோட சம்பந்தம் வருதோ அப்பொழுது தான் நமக்கு துக்கமானது வருகின்றது. அப்போ துக்கம் எதனுடைய ஸ்வரூபம்? உடம்பு மனசோட ஸ்வரூபம். அதானே? ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தால் துக்கமாக இருக்குது, அவர் இல்லைன்னா நிம்மதியாக இருக்காருன்னா, இப்போ துக்கத்துக்கு காரணம் எது? அவர் தான். ஊருக்கு போயிட்டாங்கன்னா நிம்மதியாக இருக்கு, ஊருக்கு போயிட்டாங்கன்னா நிம்மதியாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்போ நிம்மதி இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அவர் பக்கத்தில் இருந்தது தான் அப்படின்னு. அதனால் தூக்கத்துக்கு போயிட்டாருன்னா உடம்பு மனசோட சம்பந்தம் இல்லை, நிம்மதியாக இருக்கிறார், எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்பு வலி எதுவும் தெரியல. அது வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் தூக்கத்துக்கு போயிட்டாக்க தெரியவில்லை. அப்போ என்னது? இந்த ஸ்தூல உடம்பு மனசோட சம்பந்தம் இல்லாமல் நாம் இருக்கிறோம், அப்போ நம்ம சுகமாக இருக்கிறோம். இதோட சம்பந்தம் எப்போ வருதோ அப்பொழுது நமக்கு துக்கம் வருது. அப்போ துக்கம் இதிலிருந்து வருது, இந்த உடம்பு மனசோட சம்பந்தத்தினால வருது. துக்கம் உடம்பு மனசில் தான் இருக்கு, ஆத்மாவிடத்தில் இல்லை. ஆகவே இதெல்லாம் நான் இதற்கு சாட்சி, இதற்கு வேறாக இருக்கின்றேன். நான் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம், அது ஆத்மான்னு குரு உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? சரி, இப்படி இந்த உடம்புல ஆத்மா, ஒரு ஆத்மா இருக்குது, இந்த உடம்பு இருக்குது, உடம்புக்கு வேற ஒரு ஆத்மா இருக்குது, அது இந்த உடம்பு பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது, அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. ஓகே, அந்த மாதிரி பல உடல்கள் இருக்கின்றனவே, ஒவ்வொரு உடல்லையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கிறதா? அதற்கு குரு பதில் சொல்றார், இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது? இந்த ஆத்மா உடம்புலேருந்து தோன்றியது அல்ல, உடம்பினுடைய ஒரு பகுதியும் அல்ல, உடம்பினுடைய ஒரு உடைமை பொருளும் அல்ல. பார்ட் ஆஃப் த பாடி கிடையாது, ப்ராடக்ட் ஆஃப் த பாடி கிடையாது, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி கிடையாது, ஒன்றுமே இல்லை. அது உடம்புக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது, தற்காலிகமாக உடம்போடு சம்பந்தப்பட்டது போல இருக்கின்றது. அப்போ அந்த ஆத்மா எது? ஒவ்வொரு உடம்புலையும் இப்படி ஆத்மா இருக்கிறதான்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது? அது எல்லா உடலிலும் ஒரே ஆத்மாவே இருக்கின்றது. ஆகவே இந்த ஆத்மா பிரம்மங்கிறத சொல்லுகின்றார். அதனால் தாதாத்மிய வாக்கியத்தால் நினையலரும் ஒரு பிரம்மம் நீயேனா. நினையலரும்னா நினைப்பதற்கு அறிய அப்படின்னு அர்த்தம். எண்ணுதற்கு அறிய அதிசூக்ஷ்மமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபம் நீயே. அதனால் இந்த உடம்புக்கு ஆதாரமாக எந்த ஒரு ஆத்மா, உடம்புக்கு வேறாக எந்த ஒன்றை நான் என்று நீ அறிகின்றாயோ அந்த ஒன்று பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமான பரமாத்மா என்பது தத்துவம். அதை உணர்த்துகின்றார், அதை உபதேசிக்கின்றார். அதனால் ஒரு மின்விளக்கு இருக்குது, அது எரிகிறது. மின்விளக்கு தானாக எரியாது, அதுக்கு சுயம் பிரகாசம் கிடையாது, அது ஒரு ஒளியற்ற பொருள். அதற்குள்ள மின்சாரங்கிற ஒன்று போகின்ற பொழுது அது ஒளிரும் தன்மையை பெறுகின்றது, ஒளிர்கின்றது, தான் ஒளிர்ந்து புறத்தில் இருக்கிறதை ஒளிர்விக்கின்றது. அப்போ இந்த பல்புக்குள்ள பல்பாக இருக்கிறதுக்கு, பல்பு ஒளிர்வதற்கு காரணமான ஒரு மின்சாரம் இருக்குது. அது அந்த பல்பினுடைய ஒரு பகுதியும் அல்ல, பல்பிலிருந்து உற்பத்தி ஆவதும் அல்ல, அந்த பல்பினுடைய உடைமையும் அல்ல, அது தனியான ஒரு பொருள். மின்சாரம்ங்கிறது மின் விளக்குக்கு வேறான ஒரு பொருள், மின் விளக்கினுடைய பகுதியும் அல்ல. மின் விளக்கிலிருந்து கரண்ட் உற்பத்தி ஆகுதான்னா அது இல்லை, அது மின் விளக்குக்கு சொந்தமானதான அதுவும் கிடையாது. அது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. அதுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் வர்ற பொழுது இது ஒளிர்கின்றது, அவ்வளோ. சரி, அந்த மின்சாரம் இந்த பல்பு எனக்குள்ளே, இந்த பல்புக்குள்ளே ஒரு மின்சாரம் இருக்குது, அடுத்த பல்புக்குள்ளே அதுவும் ஒளிர்கின்றது, அதற்குள்ளே ஒரு மின்சாரம் இருக்குது, அது வேற இது வேறன்னு சொல்ல முடியுமான்னா? அந்த பல்பு வேற இந்த பல்பு வேறன்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரம் வேறு, இதற்கு பின்னாடி இருக்க மின்சாரம் வேறுன்னு சொல்ல முடியாது. மின்சாரம் ஒன்று தான், ஒரே சக்தி தான் பல்வேறு உடல்களுள் இருக்கின்றது. அதுதான் வேதாந்தம் சொல்லுது. இப்போ ஒரே பரமாத்மா தான் ஒவ்வொரு உடலிலும் ஜீவாத்மாவாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அதனால் பரமாத்மா ஜீவாத்மாங்கிற பேதம் இல்லை, வேறு வேறு இல்லை. அதான் தாதாத்மியம். தாதாத்மியம் ஜீவ பிரம்ம ஐக்கிய வாக்கியம். தாதாத்மிய வாக்கியத்தால்னா ஜீவ பிரம்மத்தை சொல்லுகின்ற ஐக்கிய வாக்கியத்தால், இன்னும் மகா வாக்கியத்தால், மகா வாக்கிய உபதேசத்தால் நீ
ஒரு நினையாளரும் ஒரு பிரம்மம் நீயே, அந்த பிரம்மமே நீ, பிரம்மமே ஆத்மாவாக பரமாத்மாவே ஜீவாத்மாவாக இருக்கின்றது என்று என்று உள்ள நிலையை என்ற யதார்த்த நிலையை என்ற மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்த்துதல் குரவன் உபதேசம் ஆகும். உணர்த்துதல் உபதேசிக்கிறது குருவினுடைய உபதேசம் ஆகும். அதனால் வேதாந்த குரு என்ன சொல்லுவார்? தான் சொல்லுவார், தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சிஷ்யனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து உபதேசிப்பார். அப்படிப்பட்ட அந்த உபதேசம் அது விரிவாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்டோம். இதையே இன்னும் இதை யோசிக்கிற பொழுது நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக விரிவான நூல்கள் நிறைய இருக்குது. ஒரு உபதேச முறைங்கிறது இருக்கின்றது. அத்தியாரோப அபவாத கிரமம், காரண காரிய விவேகம், பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்திரய விவேகம், பல பிரக்கிரியான்னு பேர், பலவிதமான உபதேச முறைகள் இருக்கின்றது. அதுலேயும் பொதுவான ஒரு முறை சொல்கிறார். இணைய உபதேச முறை உத்தேசத்துடனே இலக்கணம் சோதனா என்னும் மூன்றினையும் உடைத்தாமால். ஆள்ங்கிறது அசைச்சொல், உடைத்தாம். இப்படிப்பட்ட குரு உபதேசமானது 3 நிலைகளில் அல்லது 3 விதமாக 3 முறைகளில் இருக்கின்றது. அதனால் உபதேச முறை, இணைய உபதேச முறை, இப்படிப்பட்ட உபதேச முறையானது 3ஆக இருக்கின்றது. அது என்ன 3 அப்படிங்கிறது பெயர் மட்டும் இங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்ததில் ஒன்றொன்றுக்கு லட்சணம் சொல்கிறார். உத்தேசம், இலக்கணம், சோதனை. உத்தேசம், லக்ஷணா, சோதனா, 3 நிலை. உத்தேசங்கிறது 1 முதல் நிலை, லக்ஷணைங்கிறது 2வது நிலை, சோதனை என்பது 3வது நிலை. இப்படி 3 நிலைகளில் குரு உபதேசம் செய்கின்றார். எதை உபதேசம் பண்ணுறார்? தாதாத்மிய வாக்கியத்தை, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை, வேதாந்தத்தினுடைய மகா வாக்கியத்தை உபதேசம் செய்கின்றார். அனான்ம புத்தியை போக்குகின்ற ஆத்ம ஞானத்தினை உபதேசம் 3 நிலைகளில் செய்கின்றார். அது என்னங்கிறது அடுத்த பாடலை படிக்கலாம். என்னுடைய விளக்கம் 17வது பாடல். அரிய உணர்த்துரு பொருளை நாம மாத்திரத்தால் அறைந்திடுதல் உத்தேசம், அறைந்திடுதல் உத்தேசமாம் கலகம்பலமாம் குறி உடையது ஆண் எனல் போல் அப்பொருளில் சிறந்த குறி உரைத்த இலக்கணம் அவ்விலக்கியம் ஆம். பொருளில் செறிவுறும் அவ்விலக்கணம் உண்டோ இளையோ என்ன தெரிந்திடுதல் பரீட்சை. ஓர் பொருள் அறிந்து பிறர்க்கு, ஓர் பொருள் அறிந்து பிறர்க்கு பொறி உரல் செய் காட்சியாம் அளவை முதலாக பொருந்து பிரமாணங்கள் 8 உளவாம். அரிய உணர்த்துரு பொருளை நாம மாத்திரத்தால் அறிந்திடுதல் உத்தேசம். குரு உபதேச முறை 3ன்னு சொன்னார். உத்தேசம், லக்ஷணை, சோதனா, 3க்கும் லட்சணம் கொடுக்கிறார், 3க்கும் விளக்கம் கொடுக்கிறார். முதல்ல நாம மாத்திரத்தால் அறைந்திடுதல் உத்தேசம். முதல்ல அதனுடைய பெயர்களெல்லாம் அறிமுகப்படுத்துறது, என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத அறிமுகப்படுத்துறது, என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி விளக்கம் கொடுக்கிறது முதல் நிலை உபதேசம். பாடப்புஸ்தகத்தில் படங்களை வரைந்து, படத்தினை வரைந்து பாகங்களை குறின்னு சொல்கிறான்ல. முதல்ல அது என்னென்ன இருக்குங்கிற பார்ட்ஸை காமிக்கணும். அதற்கப்புறம் அது என்ன, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் அடுத்த நிலை. முதல்ல என்ன இருக்குன்னா, அதனால் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு சரீரம்னா என்னன்னு 24 தத்துவங்களை சொல்லுகின்றது. அது இருக்குல்ல. முதல்ல இப்போ கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, அந்த கரணம், பஞ்ச பிராணன் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குன்னு என்னெல்லாம் இருக்கோ அவைகளோட பெயர்களை அறிமுகப்படுத்துறது என்பது அதற்கு அது முதல் நிலை உபதேசம். நாம மாத்திரத்தால் அறைந்திடுதல், உணர்த்துரு பொருளை, சொல்ல போகின்ற பொருளை அதனுடைய பெயர்கள் லட்சணங்களை பெயரை மட்டும் சொல்கிறது உத்தேசம் ஆகும் முதல் நிலை.
அதுக்கப்புறம் அதனுடைய லட்சணத்தை சொல்கிறது. கல கல கம்பளம் ஆம் குறி உடையது ஆண் எனல் போல் அப்பொருளின் சிறந்த குறி உரைத்த இலக்கணம் அவ்விலக்கியம் ஆம். அடுத்து லக்ஷணையை சொல்கிறது. அந்த பொருளினுடைய இந்த பிரம்ம தத்துவத்தை சொல்ல போகிறாருன்னா, அப்போ பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன, ஆத்ம லட்சணம் என்ன? சச்சிதானந்தம் பிரம்ம, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இப்போ பிரம்மன்னு இருக்குது, ஆத்மான்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா இருக்குது, உலகம் இருக்குன்னு சொல்லி அதனுடைய சொரூபம் என்ன, லட்சணம் என்னன்னு விவரிக்கிறது. அதுக்கு லக்ஷணான்னு பேர். லக்ஷணங்கள் மூலமாக லட்சியத்தை காட்டுதல். லட்சியம்னா எடுத்துக்கொண்டுகின்ற பொருள். அதற்கான இலக்கணங்களை சொல்கிறது இலக்கணம்னு பேர். அதனால் இலக்கணம் இலக்கியம். அதற்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறார். கல கம்பளம் ஆம் குறி உடையது ஆண் எனல் போல். ஆண்கிறது ஆன பசு. பசுமாடு என்ன, பசு எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லணுமே. பசு 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும்னா. அப்படி சொன்னால் 4 கால் இருக்கிற வால் இருக்க மிருகம் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் பசுன்னு சொல்லிட முடியுமா? அப்போ விலங்கினத்தில் பசுங்கிறது ஒன்றுனா பொதுவான லட்சணங்கள் எல்லா விலங்கினத்துக்கும் இருக்குது. 4 கால் ஒரு வால் இருக்கிறதுன்னு. அதில் இருந்து இந்த விலங்குல இதுதான் பசுமாடுன்னு காமிக்கிறதுக்கு அந்த பசுவுக்குன்னு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். மற்ற உயிரினம் வேற எந்த விலங்குக்கும் இல்லாமல் பசுவுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை சொல்கிற பொழுது தான் அதை பார்த்த உடனே இது பசுன்னு ஒருவன் புரிந்து கொள்ள முடியும். அதனால் கல கம்பளம் ஆம் குறி உடையது அப்படின்னா பசுவுக்கு அந்த கீழே அலைத்தாடி இப்படி இருக்குல்ல, தசை தொங்குதே, அது பசுவுக்கு மட்டும்தான் இருக்கும். குதிரைக்கும் கழுத்து இருக்குது, நீளமான கழுத்து இருக்குது, கழுதைக்கும் இருக்குது. ஆனால் அந்த கழுத்துக்கு கீழே அந்த சதை தொங்குறது அப்படிங்கிற கம்பளம் மாதிரி, அதான் கல கம்பளம்னு போட்டிருக்கு. கம்பளம் மாதிரி அந்த நீல தசை தொங்குறது அப்படிங்கிறது பசுவுக்கு மட்டுமே பசு இனத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்போ அந்த இனத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு லட்சணத்தை சொல்கிற பொழுது ஒருத்தன் போகிறான், ஒரு தொழுவத்துக்கு போகிறான், அங்கே ஆடு கட்டியிருக்கு, மாடு கட்டியிருக்கு, குதிரை கழுதையெல்லாம் இருக்குன்னா இந்த லட்சணத்தை வைத்து கொண்டு இதுக்கு மட்டும்தான் இது இருக்குது, அப்போ இதுதான் பசு அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும். இது மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லுகின்றது. அதாவது உதாரணம் என்பது போல அப்பொருளின் சிறந்த குறி உரைத்த இலக்கணம், அந்த பொருளுக்குன்னு சிறப்பாக இருக்கக்கூடிய விசேஷமாக இருக்கக்கூடிய லட்சணத்தை சொல்லி அந்த பொருளை காட்டுதல், அதுக்கு தான் லக்ஷணான்னு பேர். வேறு எதுக்கும் இல்லாததாக இருக்கணும், வேறு எதுக்கும் பொருந்தாத அதற்குன்னு யுனிக்காக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அப்படித்தான் பகவான் படைச்சிருக்கிறார். ஒரு இனம், ஒவ்வொரு இனத்துக்கும் அதற்குன்னு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. அதை வைத்து கொண்டு தான் இந்த இனம் வேறு அந்த இனம் வேறு நம்ம வேறுபடுத்துகின்றோம். அப்படி எது இருக்கோ அதை சொல்றதல். அப்படி பிரம்ம லட்சணம் ஆத்ம லட்சணங்களை சொல்கிறது. இந்த உடம்புக்கு லட்சணம் பார்த்தாக்கா இது அன்றுத ஜட துக்கம், இது பொய்யானது, இது தற்காலிகமாக இருக்கக்கூடியது, அப்புறம் ஜடமானது, துக்க சொரூபமானது. ஆனால் இதற்கு வேறான ஆத்மா, அது சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். அப்போ இதிலிருந்து வேறுபடுத்தி இந்த உடம்பு மட்டும் இல்லை, உடம்பு அறியப்படுவதாக இருக்குது, இந்த உடம்புக்குள்ள அறிவதாக வேறொரு அறிவு இருக்கின்றதுன்னா அப்போ அதிலேருந்து வேறுபடுத்தி காட்டுறோம்ல. உடம்பே ஆத்மானு சொல்ல முடியாது, ஏனெனில் உடம்பு அறியப்படுவதாக இருக்கின்றது. அப்போ அதை அறிகின்ற ஒரு அறிவு அதற்கு வேறாக இருக்கின்றது என்று சொல்லி அதற்கு லட்சணம் காமிக்கிறது. இதுக்கு பேர் லட்சணைன்னு பேர். அதற்கப்புறம் உண்டோ இல்லையோனா செறிவுறும் அவ் இலக்கணம் உண்டோ இல்லையோ என்ன தெரிந்திடுதல் பரீட்சை. பரீட்சைங்கிறது ப்ராக்டிக்கல் தான். அதை யோசித்து யுக்திபூர்வமாக யோசித்து பார்த்து அப்படி இருக்குமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா, நான் ஆத்மா குருகிட்ட போகிற பொழுது இது வரைக்கும் உடம்பு தான் நான் நினைத்து கொண்டு இருந்தேன், நான் சம்சாரின்னு நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் குருகிட்ட போனால் உடம்பு மட்டும் இல்லை, இங்கே ஆத்மான்னு இருக்குது, ஆத்மா தான் நீ, ஆத்மா நித்திய அசம்சாரின்னா அது நித்திய முக்த ஸ்வரூபம்னு சொன்னால் அது எப்படி பொருந்தும்? எனக்கு உடம்புக்கு வேறாக வேறொன்றும் இல்லையே அப்படி கையில் நினைத்த பார்க்குறோம். இந்த உடம்புக்கு வேறாக வேறொன்றையும் இல்லையே, வேறொன்றையும் நான் பார்க்கலையே அப்படின்னு அவன் யோசிக்கிறான்.
அதற்கப்புறம் யுக்திகளை சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஆமாம் உடம்பு என்னால் அறியப்படுகிறது, அதனால் அது வேற, நான் அறிபவன்னு புரிந்து கொள்ளுது. அதில் பரீட்சைங்கிறது சிந்தித்து பார்க்கறது, ப்ராக்டிக்கல் தான். எப்படி சயின்ஸில் முதல்ல தியரியாக புக்கில் படிக்கிறான், அப்புறம் லேபில் கூப்பிட்டு போய் அதை ப்ராக்டிக்கலாக பரீட்சை பண்ணி பார்க்கறதுன்னு, அந்த மாதிரி இங்கே உடம்பு மனது புத்தி பஞ்சகோஷ விவேகம்லாம் பண்ணி பார்த்து ஆமாம் இது வேற ஆத்மா வேற என்று புரிந்து கொள்ளுதல். பரீட்சை ஓர் பொருள் அறிந்து பிறர்க்கு பரீட்சை ஆகும். இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ 3 விஷயம் குரு உபதேசம் பண்ணுறதை 3 நிலைகளில் பண்ணுறார். முதல்ல உத்தேசம், என்ன படிக்க போகிறோமோ அதனுடைய பெயர்களை மட்டும் சொல்கிறார். தத்துவ போதம்லாம் பார்த்தாக்கா முதல்ல இந்த சரீர தத்துவம் 24 தத்துவம் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்புறம் ஆத்ம லட்சணம், அது சச்சிதானந்த ஸ்வரூபம், அந்த லட்சணம்லாம் சொல்லுது உத்தேசம். அதற்கப்புறம் மகா வாக்கியத்தை பற்றி சொல்கிற பொழுது அவாந்தர வாக்கியமாக பிரம்ம லட்சணம் தனியாக சொல்லுது, ஆத்ம லட்சணம் தனியாக சொல்லுது. அப்புறம் மகா வாக்கியத்துக்கு போகிற பொழுது தான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகின்றது. இப்படி 3 நிலைகளில் வேதாந்தமானது, வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லுகின்ற குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்து ஆத்ம ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாவை அறிந்து கொள்ளுதல். அப்போ இங்கே அறிவால் உணரக்கூடியதாக ஆத்மா இருக்கின்றது. அதனால் அடுத்த விஷயமாக என்ன சொல்ல வர்றார், இந்த அறிவு நமக்கு எப்படி கிடைக்கின்றது. அடுத்த டாபிக் போகுது. குரு உபதேசம் பண்ணுவார், என்ன குருகிட்ட எப்படி போகணும், அப்புறம் குரு என்ன உபதேசம் பண்ணுவார், எப்படி உபதேசம் பண்ணுவாருங்கிறத அந்த லட்சணங்கள்லாம் சொல்லியாச்சு. அதற்கப்புறம் இங்கே உபதேசம் அறிவை கொடுத்தல், அறிவை பெறுதல் என்பது தான். அறிவை பெறுதல் என்பதற்கு நமக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்குது, எப்படியெல்லாம் நமக்கு அறிவு கிடைக்கின்றது என்பதை பற்றிய விளக்கம் அடுத்த கருத்தாக வருகின்றது. அதான் ஓர் பொருள் அறிந்து பிறர்க்கு, ஒரு பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்கு, ஒரு பொருளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு பொறி உரல் செய் காட்சியாம் அளவை முதலாக, காட்சியாம் அளவை முதலாக இந்த பிரத்யக்ஷம் முதலான பிரமாணங்கள், அதான் பிரத்யக்ஷம் அளவை அப்படிங்கிறது பிரமாணம். சம்ஸ்கிருதத்தில் பிரமாணம், அதனுடைய தமிழ் வார்த்தை அளவை, அளக்கிறது. ஒரு விஷயத்தை அளக்கிறதுக்குன்னு நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, சாதாரணமாக அளக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்கிறோமே. அதனால் இந்த டேப் இருக்குது, அது நீட்டல் அளவை. எத்தனை 1 அடி இருக்குது, 2 அடி இருக்குது, 5 அடி இருக்குதுன்னு பார்க்கறது. அப்புறம் 1 லிட்டர் 2 லிட்டருங்கிற பொழுது முகத்தல் அளவை, அந்த மாதிரி. அப்போ ஒன்றினுடைய அளவு எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கறது. அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கறது, அது அளவை தான். அதனால் இங்கே பிரமாணம்னு பேர். அளவைனா பிரமாணம், பிரமாணம்னா ஒரு பொருளை பற்றிய விஷயத்தை பற்றிய அறிவை தருகின்ற கருவி, அதுக்கு பிரமாணம்னு பேர். பிரமா கரணம் பிரமாணம், பிரமாவை தருகின்ற கருவி சாதனம் எதுவோ அதற்கு பிரமாணம்னு பேர். இன்ஸ்ட்ருமெண்ட், அறிவை தருகின்ற சாதனம். என்னெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் இருந்து அறிவு கிடைக்கிறது அப்படின்னா, முதல்ல கண்ணால் பார்த்து, கண்ணு காது மூக்கு நாக்குன்னு இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் 5 இருக்கே, அதன் மூலமாக உலகத்தை பற்றிய அறிவை பெறுகின்றோம். அதனால் இதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். தமிழில் அதான் சொல்கிறார், பொறி உரல் செய் காட்சியாம் அளவை, காட்சி முதலான பிரமாணங்கள். கண்ணால் நிறங்களை பற்றிய வடிவங்களை பற்றிய அறிவை பெறுகின்றோம். இப்போ நிறங்கள் வடிவங்களை பற்றிய அறிவை பெறுவதற்கு கண்கிறது பிரமாணமாக, கருவியாக, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, சாதனமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் காது, இன்னொரு கருவி காது இருக்குது. காதன் மூலமாக சப்தம் ஒலிகளை பற்றிய அறிவை பெறுகின்றோம். வாசனைகளை பற்றிய அறிவை மூக்குனால் பெறுகிறோம். அப்போ வாசனை வேறு கண்ணால் பெற முடியாது. வாசனைக்கு பிரமாணம் என்னது, வாசனையை பற்றிய அறிவை தரக்கூடிய ஒரே கருவி மூக்கு தான். அதே மாதிரி சுவை பற்றிய அறிவை நாக்குங்கிற பொறி வழியாக நாம் அறிகின்றோம். அப்புறம் உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்பர்ஷம், இந்த தோல், அதன் மூலமாக தொடு உணர்ச்சி மிருதுவாக இருக்குது, கடினமாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, வெப்பமாக இருக்குதுன்னு புறத்தில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலையை பற்றிய அறிவை பெறுகின்றோம். இந்த 5 விதத்தில் நமக்கு அறிவு கிடைக்கின்றது. இந்த அறிவு பெறுவதற்கு நேரடியான சாதனமாக இந்த 5 இருக்குது. அதுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ்னு பேர். இந்த 5 இந்திரியங்களும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ மனிதனுக்கு இந்த 5 பூரணமாக இருக்குது, ஆடு மாடுக்கு பூரணமாக இருக்குது. அதற்கு கீழே உயிரினங்களுக்கு போகிற பொழுது சிலதுக்கு 4 அறிவு, 4 ஆர்கன் தான் இருக்கும், 3 இருக்கும், 2 இருக்கும், 1 இருக்கும்.
அந்த மாதிரி ஊர்வனக்கில் ஒரு தொடு உணர்ச்சி மட்டும் இருக்கும். மரம் செடி கொடிகளுக்கு தொடு உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது. நத்தை முதலானவைகளுக்கு கூடுதலாக ஒரு அறிவு இருக்கும். சிலதுக்கு கண் இருக்காது, காது இருக்காது, எல்லாம் இருக்குது. இந்த ஆடு மாடு மனிதனுக்கு 5 உறுப்பும் முழுசாக இருக்குது. அதனால் நமக்கு இந்த 5 மூலமாக அறிவு கிடைக்குது. அவ்வளோதான். ஆனால் இதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். பிரத்யக்ஷம்னா நேரடியாக இந்திரியங்கள் வழியாக நாமே பார்த்து தெரிந்து கொள்கிறோம். இது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளே கண்ணால் பார்த்த உடனே இது என்னங்கிறது தெரிகிறது, காதால் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். இதுதான் முதல் பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது தான் முதல் பிரமாணம். ஆனால் இவைகளின் உதவியோடு இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்கிறோம். சில சமயங்களில் நேரடியாக பொருள் இல்லை என்றாலும் நேரடியாக தெரிகிற ஒன்றை வைத்து கொண்டு நாம் அனுமானமாக சில அறிவை பெறுகின்றோம். அதே மாதிரி உபமானமாக அறிவை பெறுகின்றோம். ஆகவே இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை ஆதாரமாக கொண்டு இதற்கு அடுத்த அறிவை பெறுவதற்கு இன்னும் 7 முறைகள் இருக்குது. ஆகவே மொத்த 8 பிரமாணம் சொல்கிறார். இங்கே பார்த்தா காட்சியாம் அளவை முதலாக பொருந்து பிரமாணங்கள் 8 உளவாம். 8 பிரமாணம். நம்ம வேதாந்தத்தில் 6 பிரமாணம் சொல்கிறோம். இன்னும் 2 பிரமாணம் அது இதற்குள்ளே அடங்குங்கிறதுனால நம்ம மற்ற நூல்களில் 6ன்னு தான் பார்ப்போம். 8 பிரமாணம் சொல்லக்கூடிய பிற மதங்கள் இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டு இங்கே சொல்லியிருக்கின்றார் 8 பிரமாணம்னு. அது என்னங்கிறதுக்கு விளக்கம் அடுத்த பாடல்லேருந்து வருது. 18வது பாடல். கடமுதலாம் அவற்றினது காண்கை அதுதானே காட்சி, புகையால் அங்கி ஞானம் அனுமானம், திடமருவும் அவ்வனுமானம், பதிஞை ஏது திட்டாந்தம் எனும் அங்கம் உடைத்து, அவற்றுள் பதிஞை இடமலை வெவ்வழல் உடைத்து, என்பது புகை உண்மையினால் எனல் ஏது மடைப்பழி போல், என்பது திட்டாந்தம் உடைமை உணர் ஆத்தன் உரையால், நதி தீராதி உரு கனி ஆதிகள் உண்மை ஞானம் ஆகமமாம். பிரமாணங்கள் 8ன்னு சொன்னதுக்கு ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறார். முதல்ல காட்சி பிரமாணம். காட்சி பிரமாணம் காட்சி அளவை அல்லது பிரத்யக்ஷ பிரமாணம். என்னது? கடம் முதலா அவற்றினது காண்கை அதுதானே காட்சி. இந்த உலக விஷயங்கள் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு அல்லது உலகத்தில் சிருஷ்டியில் இருக்கிறதே இந்த 5 விஷயந்தான். சிருஷ்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பிரித்தா இந்த 5 பிரிவுக்குள்ளே வந்துடும். அதற்கு மேலே இல்லை. அப்படித்தான் பகவானுடைய படைப்பு இருக்குது. உலகத்தில் இருக்கிறது 5 விதமான பொருட்கள். அந்த 5 விதமான பொருட்களை அறிவதற்காக 5 விதமான அறிவுக்கருவிகள் ஜீவனுடைய உடம்புல பகவான் கொடுத்திருக்கிறார். இவ்வளவுதான் உலகம். சுவை ஒளி ஊறு ஓசை என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. திருக்குறள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த 5னுடைய வகை, 5னுடைய பிரிவுகளை, 5ஐ பற்றிய அறிவு எவனிடத்தில் இருக்கோ, எவனுடைய மனசில் புத்தியில் இருக்கோ அவனிடத்துல தான் உலகம் இருக்குங்கிற என்னத்தை. உலகத்தில் இந்த 5க்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த 5ஐ பற்றிய சயின்ஸ், இந்த 5ஐ பற்றிய அறிவு நமக்கு இருந்தால் அவ்வளவுதான் உலகம். அதற்கு மேலே உலகம் வேறு ஒன்றும் கிடையாது. அது எந்த லோகமாக இருக்கலாம், பூலோகம் மட்டும் இல்லை, வேறு எந்த கிரகத்துக்கு போனாலும் எந்த லோகத்துக்கு போனாலும் இந்த 5 தான் உலகத்தில் இருக்குது. அதற்கு வேறு ஒன்றும் இல்லை. அது என்னது? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். சுவைங்கிறது சுவை, டேஸ்ட்டு. ஒளி என்பது காட்சி, நிறங்கள் வடிவங்கள், அதை பற்றிய ஒளியினால் கிடைக்கக்கூடிய காட்சி அறிவு. அதுக்கப்புறம் ஓசை சப்தம், காதுனால் கேட்டு அறிகின்ற சப்தம். நாற்றம் வாசனை. சுவை ஒளி ஓசை. ஊருன்னு ஒன்று. ஊருங்கிறது ஸ்பர்ஷம், தோளால் நம்ம உணர்கின்ற தட்பவெப்பநிலை முதலானவை ஸ்பர்ஷத்தினால் கிடைக்கிறது. ஆனால் இங்கே என்னென்னா இந்த 5 விஷயம்தான் உலகத்தில் இருக்குது. 5 விஷயங்களை உணர்வதற்கு 5 இந்திரியங்கள் இருக்குது.
அதுதான் பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். அதனால் கடம் முதலா அவற்றினது காண்கை, குடம் முதலான பொருட்களுடைய பார்த்தல் அதுதானே காட்சி. அதனால் கண்ணால் பார்க்கறது மட்டும் இல்லை, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, மூக்கால் நுகர்றது, நாக்கால் சுவைக்கிறது, தோளால் தொட்டு உணர்றது, இந்த 5க்கும் பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். அதாவது இந்திரியங்களுக்கு விஷயமாகக்கூடிய பொருட்கள் அல்லது இந்த விஷயங்களை பற்றிய அறிவை தருகின்ற கருவிகள் இந்த 5. இந்த 5னால என்ன அறிவு நமக்கு கிடைக்குதோ அதுதான் முதல் பிரமாணம். இது அறிவு. அதனால் உனக்கு அந்த பொருள் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னா, நானே பார்த்தேன் இருக்கான்னா நானே பார்த்தேன்கிறோம். அப்போ நானே பார்த்தேன்கிறதுக்கு மேலே ஒரு கிடையாது. குற்றமே ஒரு குற்றம் நடக்குதுன்னாக்க அதற்கு எவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்தாலும் அங்கே நேரில் கண்ணால் கண்ட சாட்சின்னு ஒருத்தர் இருந்தான்னா அதான் முக்கியமான சாட்சி. ஒருத்தர் கண்டிப்பாக பார்த்து நான் பார்த்தேங்கிறத அவன் தெளிவாக சொல்லி அதை நிரூபிச்சுட்டான்னா அதற்கு மேலே வேறு எந்த எவிடன்ஸும் தேவையில்லை. அதான கோர்ட்லேயே அப்படித்தான் இருக்குது. முதல்ல கண்ணால் கண்ட சாட்சி இருக்கா, இல்லைன்னா நீங்கள்லாம் வெறும் அனுமானமாக சொல்கிறீங்க, இல்லை ஜோடித்து சொல்கிறீங்கம்மா. அப்போ கண்ணால் கண்ட சாட்சி இருக்குது அப்படின்னாக்க அதுதான் ரொம்ப பலம் பொருந்தியது. அதனால் இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் தான் முதல் பிரமாணம், அதுவே முக்கிய பிரமாணம். அதற்கப்புறம் இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை வைத்துக்கொண்டு அனுமானமாகவும் நாம் அறிவை பெறுகின்றோம். அப்படி அறிவை பெற முடியும். அதற்கு உதாரணம் சொல்றார். அங்கி ஞானம், புகையால் அங்கி ஞானம் அனுமானம். அங்கினா அக்னி, அக்னி நெருப்பு, புகை இருக்கு, நெருப்புக்கும் புகை, நெருப்பு இருந்தால் தான் புகை வரும், நெருப்பு இல்லாமல் புகையாது, நமக்கு தெரியும். அப்போ புகையை ஒரு இடத்துல பார்க்குறோம், தூரத்தில் மலையில் புகை மட்டும் தெரிகின்றது, நெருப்பு நேராக கண்ணுக்கு தெரியலை. நெருப்பு நேராக கண்ணுக்கு தெரியல, புகை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம், அங்கே நெருப்பு எரிகிறது. நீ பிரத்யட்சமாக பார்க்கலையே, கண்ணால் பார்க்கலையே, எப்படி சொல்கிறேன்னா புகை தெரிகிறது. புகை தெரிகிறதுனா நெருப்பு இல்லாமல் புகை வராது. எப்படி? அது நம்ம வீட்டில் அடுப்படியில் பார்த்துருக்குறோம், அந்த காலத்து அடுப்படி, இப்போ இருக்கிறது இல்லை. புகை கூண்டு இருக்கக்கூடிய அடுப்படி, விறகு அடுப்படி இருந்தது. அப்போ மேலே புகை வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னா உள்ள சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ புகையை எங்கே புகை இருக்கோ அங்கே நெருப்பு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ நமக்கு தூரத்தில் ஒரு காட்சி புகை மட்டும் தெரியுதுன்னா கண்டிப்பாக அங்கே நெருப்பு இருக்கிறது, மலையில் ஏதோ தீப்பிடிச்சு எரியுதுன்னு நம்ம அனுமானம் செய்து, அது ஒரு அறிவு தான். அனுமானத்தின் மூலமாக நமக்கு அங்கே நெருப்பு இருக்குங்கிற அறிவு வருகின்றது. நேரடியாக நெருப்பை பார்க்கலைனாலும் அதோட சம்பந்தம் உடைய ஒன்றை வைத்து அங்கு நெருப்பு இருக்குன்னு தீர்மானம் செய்கின்றோம். அதனால் அதுக்கு அனுமான பிரமாணம்னு பேர். அனுமானத்தினால நமக்கு அங்கே அறிவு கிடைக்கின்றது. அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த புகையால் அக்னி ஞானம் அனுமானம்ங்கிறதுக்கு விளக்கம், திடமருவும் அனுமானம் பதிஜ்ஞை, பதிஜ்ஞைக்கு பிரதிஜ்ஞை, பிரதிஜ்ஞை ஹேது திருஷ்டாந்தம் எனும் அங்கம் உடைத்து. இந்த அனுமானம்ங்கிறதுல 3 அம்சம் இருக்குது. பிரதிஜ்ஞை, ஹேது, திருஷ்டாந்தம். ஹேத்துனா காரணம், திருஷ்டானா உதாரணம். இந்த காரணத்தை உதாரணத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு காரணத்தை பார்க்கிற பொழுது அதன் மூலமாக இது இங்கே இருக்கிறது நிச்சயம் பண்ணுறது பிரதிஜ்ஞை. அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். திருஷ்டாந்தம் எனும் அங்கம் உடைத்து. அவற்றுள் பதிஜ்ஞை, பிரதிஜ்ஞை இடமலை அழல் உடைத்து என்பது புகை உண்மையினால் எனல் ஹேது மடைப்பள்ளி போல் என்பது திருஷ்டாந்தம். இந்த மலையானது நெருப்பை உடையதாக இருக்கின்றது புகை தெரிகின்ற காரணத்தினால். அடுப்படி போல, அடுக்களை போல, அதான் வாக்கியம். மலை நெருப்பை உடையது புகை தெரிகின்ற காரணத்தினால் அடுப்படி போல. நேராக புகையை தான் பார்க்குறார், நெருப்பை பார்க்கல. ஆனால் இவர் அங்கு நெருப்பு இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணுறார். அந்த தீர்மானம் பிரதிஜ்ஞை. எப்படி தீர்மானம் பண்ணுறாங்க? நெருப்பை நீ பார்க்காமலே எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ அங்கே கேத்து புகை தெரியுது, புகை தெரிகிற காரணத்தினால அங்கே நெருப்பு இருக்குன்னு நான் தீர்மானம் செய்கின்றேன். அது எப்படி புகை இருந்தால் நெருப்பு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எங்கள் வீட்டில் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டில் அடுப்படியில் அப்படித்தான் இருக்குது. அதான் சொல்கிறார் மடைப்பள்ளினா. மடைப்பள்ளினா மடைப்பள்ளி, மடைப்பள்ளி அதுபோல என்பது திருஷ்டாந்தம். அதனால் இப்படி கிடைக்கக்கூடிய அறிவுக்கு அனுமானம்னு பேர். அனுமான பிரமாணம், அனுமான ஞானம்.
அதில் பிரத்யக்ஷ ஞானம், அனுமான ஞானம். அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு விதமாக அறிவு ஏற்படுவது சப்த ஞானம். அதை ஆகமம்னு சொல்கிறார். ஆகம ஞானம் அல்லது சப்த பிரமாணம், சப்த ஞானம். சப்தத்தினால ஒருத்தர் சொல்கிறத வைத்தே நமக்கு அறிவு ஏற்படுகின்றது. அதற்கு உதாரணம் கொடுக்கிறார். உடைமை உணர் ஆத்தன் உரையால் நதி தீராதி உரு கனி ஆதிகள் உண்மை ஞானம் ஆகமம் ஆம். ஒரு ஆப்தன்னா நம்பிக்கைக்குரிய ஒரு பெரியவர், அறிவுடைய விவேக முறைய நம்முடைய நம்பிக்கைக்குரிய உண்மை பேசுகின்ற ஒருவர். அவர் நம்ம இடத்துல சொல்கிறார், பசின்னு ஒருத்தர் இருக்கிறார், அந்த நதிக்கரைக்கு போ, அங்கே பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நதிக்கரைக்கு போய் பழம் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையினால் இவன் கேட்டு அந்த அறிவை பெறுகிறார். அதுக்கப்புறம் அங்கே போனால் பழம் கிடைக்க அதை சாப்பிட்றான். ஆனால் அவன் அங்கே போகிறதுக்கு காரணம் என்னது? அங்கே பழம் இருக்குங்கிறது. அந்த பழம் இருக்குங்கிற அறிவு எப்படி நேராக பார்த்தானான்னு பார்க்கல. இங்கேருந்து அனுமானம் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்தால் அதுவும் இல்லை. ஆனால் அதை பார்த்த ஒருவர் சொல்லி இருக்கின்றார். அவர் பொய்யாவும் சொல்லலாம், ஆனால் அதனால் அவர் அதனால தான் ஆப்தன்கிறது இருக்குது. அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு பொய் சொல்ல மாட்டார், உண்மையைத்தான் சொல்லுவார், நல்லவர் பெரியவர்னு. அப்போ அப்படி பெரியவர்களுடைய வாக்கியத்தை நம்ம ஒரு அறிவை தருகின்ற கருவியாக பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் ஆகம பிரமாணம்னு பேர், சப்த பிரமாணம்னு பேர். ஆனால் நம்ம வேதம் ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் சப்த பிரமாணமாக தான் இருக்குது. தர்மசாஸ்திரங்கிறது சப்த பிரமாணமாக தான் இருக்குது. இதை இப்படி செய்யணும், ஒரு கோயில்னா அதை இப்படி கட்டணும் சொல்லியிருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் இருக்கணும்னா? ஆகம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ ஆகம சாஸ்திரம் யாரால் சொல்லப்பட்டது? அது இறைவனே கொடுத்தது அல்லது ரிஷிகளால் மகான்களால் சொல்லப்பட்டது. அப்போ பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலேயே நம்ம நிறையா நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அதற்கு என்ன பிரமாணம்னா, தீபாவளி கொண்டாடுறீங்களே என்ன பிரமாணம்னா, அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குன்னா, ஒரு அறிவியலும் சொல்ல வேண்டியதில்லை, எந்த காரணமும் சொல்ல வேண்டியதில்லை. பரம்பரையாக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கடைபிடித்திருக்கிறார்கள், நாங்கள் கடைபிடிக்கிறோம். கோயில் வச்சுருக்கீங்களே, கோயிலில் இப்படித்தான் பூஜை பண்ணணுமா, ஐயர் வச்சு தான் பூஜை பண்ணணுமா, யார் வேணாலும் பூஜை பண்ணக்கூடாதான்னு அப்படித்தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் பூஜை பண்ணுறோம். எங்களுக்கு அதில் ஸ்ரத்தை இருக்குது, நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அதில் அங்கே தான் ஸ்ரத்தை. அப்போ அது என்னது? சப்த பிரமாணம். சப்தமே நமக்கு பிரமாணமாக இருக்குது. மகான்கள் ரிஷிகள் பெரியோர்களுடைய வாக்கியத்தில் நமக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. இதை செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார்கள், நான் செய்கிறேன். அது ஏன்னா அந்த பலன் அதிர்ஷ்டமானது. தினம் சந்தியாவந்தனம் பண்ணால், ஜபம் பண்ணால் இந்த பிரயோஜனம்னா அது பண்ணதுக்கப்புறம் அது பண்ணால் தெரியும். ஆனால் முதல்ல பண்ணுறதுக்கு பெரியோர்களுடைய வாக்கு தான் பிரமாணம். சொர்க்கம் இருக்குது, நரக்கம் இருக்குது, புண்ணியம் இருக்குது, பாப்பம் இருக்குது, பல பிறவிகள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம்? சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பெரியவங்க சொல்லியிருக்கிறார்கள், எண்ணற்ற நூல்கள் இருக்குது, வேதங்கள் சொல்லியிருக்கு, தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குது? சப்தரூபமாக இருக்குது. அவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை அவர்களுடைய அறிவை நூல்களாக பண்ணி இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நமக்கு பிரமாணம். சப்தங்கிறது ஒரு பிரமாணம். அதுதான் ஆகம பிரமாணம்னு சொல்கிறார். இது மூணாவது பிரமாணம். இப்போ ஸ்ருதி முதல்ல சொன்னது பிரத்யக்ஷ பிரமாணம். நேரடியாக நாமே பார்த்து தெரிந்து கொள்வது, யாரும் சொல்ல வேண்டாம், நாமே நம்மளுடைய இந்திரியங்களால் பார்த்து தெரிந்து கொள்ளுகிறோம், அது பிரத்யக்ஷ பிரமாணம். அப்புறம் இந்திரியங்களால் பார்க்கிறத வைத்துக்கொண்டு அதற்கு சம்பந்தமுடைய ஒன்றை பற்றிய அறிவை எடுத்துக்கொள்கிறோம், அது அனுமானம். அதுக்கப்புறம் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், அதில் நமக்கு ஸ்ரத்தை இருக்குது, அதையே ஒரு அறிவாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அதனால் நீ இது ஏன் செய்கிறேன்னா, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார், நான் செய்கிறேன், அவ்வளோ. குரு சொல்லியிருக்கிறார், நான் அதை செய்கின்றேன். அப்போ சப்தம் பிரமாணம். அதனால் ஒரு உண்மை, ஞானம், ஆகமம், ஆம், இது 3 பிரமாணம் சொல்லியிருக்கிறார். இன்னும் 5 பிரமாணம் இருக்குது. அது அடுத்த பாடலில் வருது. அது நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்துபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।